பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக 12 ராசிக்கும் சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்? எவ்வாறு சனி பகவானோட பலாபலன் நடக்கும்? நன்மையை செய்யுமா? தீமையை செய்யுமா? என்பது அனைவருக்கும் ஒரு ஒரு பய உணர்வை குடுக்கக்கூடியது சனி பகவான் தான். அந்த நிகழ்வு பார்க்கும்போது, இந்த ராசிக்கு உண்டான ஒரு தன்மைலாம் எப்படி இருக்கும்னு ஒவ்வொரு ராசியா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உங்க ராசிய பாருங்க நண்பர்களே. பார்த்துட்டு உங்களுடைய கருத்தையும் பதிவிடுங்கள். ஏன்னா, இந்த சனி பகவானோட பலாபலன் பார்க்கும்போது 100% சரியான பலனை குடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான் ஜாதகத்தில். ஏன்னா, அதனால தான் சனி பெயர்ச்சி என்றாவே ஒரு ஒரு மனதில் ஒரு பயங்கள், உணர்வுகள் வந்துரும்னு வச்சுக்கங்களேன். அதனால எந்த கிரகம் வேணாலும் நம்மளை பார்க்கலாம். சனி மட்டும் நம்மளை பார்க்கக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு உண்டு. அதாவது சனி பகவான் நம்மளை பார்த்தார்ன்னா பிரச்சனைக்கு ஆளாக்கிருவார், பிரச்சனை குடுத்துருவார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்ப இந்த சனி பகவான் இப்ப பெயர்ச்சியாக போறாரு. மகர ராசியிலிருந்து மீன ராசிக்கு போறாரு. இந்த மீன ராசிக்கு போகும்போது சனி பகவான் எந்த மாரி ஒரு நிலைப்பாடு குடுப்பார் என்பது கன்னி ராசிக்காரங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். கன்னியா ராசி என்பது காலதேவனுக்கு 6வது ராசியா வரக்கூடியது. அந்த ராசியில பார்த்தீங்கன்னா, உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த இந்த காலகட்டம் ஏன்னா, இவ்வளவு நாள் சனி பகவான் இவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல அமர்ந்து, நல்ல ஒரு பலமான யோகத்தையும், தொழில்ல நல்ல லாபத்தையும், நல்ல முன்னேற்றத்தையும் குடுத்துக் கொண்டு வந்திருந்தார். இப்ப இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடங்கிறது என்ன? சனி பகவான் தன்னோட ராசிய பார்க்க போறாருங்க. அதாவது கன்னி ராசிய நேரடியா 7ஆம் பார்வையா பார்க்குறார். சனி பார்வை சிறப்பு இல்லைங்க. சனி இருக்கிற இடத்தையும் கெடுப்பாரு, பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அதனால எங்களை வந்து கெடுத்துருவாரா? அப்படிங்கிற அவங்க ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 7ஆம் இடங்கிறது அவர் வந்து 5க்கும் 6க்கும் அதிபதியா வரக்கூடிய கிரகம் 7ல் பயிற்சி. 7ஆம் இடங்கிறது எந்த ஸ்தானத்தை குறிக்கும்னா, ஒண்ணு மனைவி ஸ்தானம், இல்ல கணவர் ஸ்தானம். ஒரு ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவர். அதுக்கு அடுத்தது உங்களோட நண்பர்கள். நீங்க ஒப்பந்தம் போட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க, நண்பர்கள். இந்த மாரி இடத்தை குறிக்கக்கூடிய பொது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமே 7ஆம் இடம் தான். அப்ப அந்த இடத்துல சனி பகவான் போம்போது, இதுலலாம் நீங்க கவனமா இருக்கணும். யார்ட்ட கவனமா இருக்கணும்? பொது ஒப்பந்தம் போட்டு, ஒரு ஒப்பந்த ரீதியாக ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போட்டலாம். நீங்க ஏதாவது தொழில் செஞ்சீங்கன்னா, ஒரு நண்பர்களோட சேர்ந்து ஒரு கூட்டா பிசினஸ் செஞ்சதெல்லாம் இந்த காலகட்டத்தில சிறப்பில்லைங்க. அப்ப அடுத்ததாக சொல்லக்கூடியது இடம் என்னன்னா, பொது இடத்தில் நீங்க எதிலயுமே கவனமா இருக்கணும். அதாவது உங்கள ஏமாத்தக்கூடியவங்க நெறைய இருப்பாங்க. அப்ப பொது மக்கள் மத்தியில உங்களை நெறைய பேர் ஏமாத்த வந்துருவாங்க. யார்ட்டயாச்சும் நீங்க ஏமாறணும், கெட்ட பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாரி வாகனத்தில் பொது இடத்துல வாகனத்துல போம்போது, ஏன்னா கண்டச்சனி. நமக்கு ஏதாச்சும் ஒரு கண்டத்த குடுத்துருவார். அப்படிங்கிறது. அத விபத்துக்கு இது ஏற்படுத்திருவார். 7ஆம் இடங்கிறது விபத்து ஸ்தானமும், மாரக ஸ்தானமும் கூடுங்க. அப்ப நம்ம வண்டி வாகனத்துல போம்போது மிக, மிக கவனமா போணும். ஏதோ ஒரு தூரமா போகும்போதுல ஒரு வாடகை கார்ல போம்போது, சொந்த கார்ல போகக்கூடாதுங்க. வாடகை கார் எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு நம்ம பணம் குடுக்கும்போது ஒரு சிறப்புன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, சனிங்கிறதே வந்து பிறருக்கு தானம் தர்மங்கள் செஞ்சா நமக்கு யோகம். இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்கணும். அப்படின்னா, நம்ம ஒரு ஆள வச்சு வண்டி ஓட்டிட்டு நம்மளே ஓட்டிட்டு போம்போது நமக்கு பிரச்சனை வந்துரும். நம்ம ஒரு ஆள வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போது நமக்கு பிரச்சனை வராதுங்க. அதுவும் தப்பிச்சுக்கலாம். அப்படிங்கிறது இந்த மாரி பொது இடத்துலலாம் உங்களோட கவனங்கள் சிதறாமல், சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு தன்மை இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்டு. அடுத்து உங்க ராசிய வந்து சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு உடல் ரீதியா கன்னி ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் பிரச்சனைய குடுப்பார். இதுலருந்து நீங்க எப்படி வெளிய வரலாம்? எப்படி இருந்து விடுபடலாம்? அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா, உடல்காரகன் சந்திரன். உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருப்பார். அதாவது உங்க லாபாதிபதி ராசியிலேயே வந்து இருப்பாரு. கன்னி ராசிக்காரங்களுக்கு உடல்காரகனே வந்து ராசியிலே இருக்கக்கூடிய தன்மை. லாபாதிபதி ராசியிலே இருப்பார். கன்னி ராசிக்காரங்களுக்கு. அப்ப உங்களுக்கு லாபம் இயற்கையாவே கிடைக்கும். ஆனா, அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு தாங்க அ எதா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு குலதெய்வத்தோட அனுகிரகமும், அதோட வழிபாடும் இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வத்தோட அதிபதியா யாருன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் தான். காவல் தெய்வங்கள். நம்மளை காவல் காக்கக்கூடிய தெய்வம் கன்னிமார்கள் தெய்வம். கன்னிமார்கள் ஏன்னா கன்னி ராசி என்றாலே கன்னிமார்கள் வழிபடுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதாவது காவல் தெய்வமா இருக்கக்கூடியது கன்னிமார்கள் தான். எல்லா சன்னதிக்குமே. அப்ப அந்த சனியே காவல்காரன் மாரி தான். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கிரகம்.
அப்ப அந்த கன்னிமார்களுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் செய்வது, கன்னிமார்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுப்பது, கன்னிமார்களுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுப்பது, கன்னிமார்கள் வழிபடுவது உங்களுக்கு சனி பகவான் இதிலிருந்து நீங்க தப்பிச்சு கொள்ளலாம். அடுத்து சனி பகவானோட பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்த பாக்கியத்த பார்க்குதுங்க. பாக்கியத்த பார்க்கும்போது நம்ம கௌரவத்துக்கு ஏதாவது பங்கம் வந்துருமா? பிரச்சனைய குடுக்குமா? என்று ஒரு நிலைப்பாடுல இருக்குது. ஆனா 9ஆம் இடம் தந்தையா இருந்தா, தந்தையாருக்கு ஒரு மருத்துவ செலவை கொடுக்கும். தந்தையாருக்கு உண்டான ஒரு அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு தந்தையாருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைய கொடுக்கும். அதனால தந்தையார்கிட்ட வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தந்தையார்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுப்பது, தந்தையார்களுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுப்பது, ஒரு துணிமணிகள் வாங்கி கொடுப்பது, ஒரு மருந்து மாத்திரை அவங்களுக்கு உடம்பு சரியில்லனா போய் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவது, இந்த மாரி தந்தையாருக்கு ஒரு சேவை செய்வது மூலியமா உங்களுக்கு யோகங்க, பாக்கியங்க. ஏன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு தன பாக்கியாதிபதி ஒருவர் சுக்கிரன். அதே 9ஆம் அதிபதி வரக்கூடியது, அது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப நீங்க தந்தையார் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை அளிக்குங்க. கௌரவம் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். அப்ப சனி பகவானோட பார்வை ஒண்ணும் பண்ணாதுங்க. அப்ப இந்த மாரி ஒரு நிலைப்பாடு நீங்க செய்ய, செய்ய உங்களுக்கு யோகம். சனி பகவானோட 10ஆம் பார்வையா 4ஆம் இடத்த பார்க்குதுங்க. 4ஆம் இடம் வண்டி வாகனம், வீடு. அப்ப இந்த காலகட்டத்தில இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது வாகனத்தில் ஒரு மாற்றத்த கொடுக்கும். வீடுல ஒரு மாற்றத்த கொடுக்கும். இது மூலியமா உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய தன்மைலாம் இருக்குது. எப்படி நன்மை அளிக்கும்ன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் கர்மகாரகன் 10ஆம் பார்வையா பார்க்குறாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வாகனம் இருந்தா, ஒரு வாகனத்த மாத்தக்கூடிய தன்மை இருக்கும். வாகனத்துக்கு பழுது பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். வீடு இருந்தா வீடு பராமரிப்பு செலவு இருக்கும். இல்லாட்டி ஒரு இடங்கிடம் வாங்க சொல்லும். உங்க மேல இடம் கிரயமாகுங்க. நீங்க நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புல வரும். ஒரு விரைய செலவு குடுக்கும்னு வச்சுக்கங்க. பூமி மூலியமா விரைய செலவும்போது, பூமி வாங்குனா விரயம் தானே! ஆனா அது உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாவுது இல்லைங்க. பணம் அடுத்தவருக்கு குடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சொத்தாவுது. வீட்டுக்கு உண்டான தேவையான பொருள்களை வாங்கலாம். வீட்டுக்கு உண்டான செலவுகளை செய்யலாம். இந்த மாரி ஒரு நிலைப்பாட்ட நீங்க செய்ய, செய்ய கன்னி ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்ப இந்த கண்டச்சனியிலிருந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாரி நீங்க ஒப்பந்தம் போட்டு எந்த தொழிலும் செய்யாம, பார்ட்னர்ஷிப் போட்டு நண்பர்களை நம்பி வேலை செய்யாம, நீங்களே சொந்த ஒரு நிலைப்பாட்டில செய்யும்போது உங்களுக்கு சிறப்பை தரும். சொந்த தொழிலும் இந்த காலகட்டத்தில் நீங்க உங்க பேர்ல செய்வது நல்லது. ஏன்னா, உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே தொழில் ஸ்தானம் அவங்க வந்து அவங்க எதுலயுமே சூப்பர்வைன்ட் பார்க்கக்கூடிய தன்மை, சூப்பர்வைஸ் தன்மை மேலோட்டமா அவங்க எல்லாத்தையும் பார்த்து ஒழுங்குபடுத்தக்கூடியவர்கள் கன்னி ராசிக்காரங்க. அதே மாரி இவங்க எப்பொழுதுமே இவங்களால பிறருக்கு யோகம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனா இவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும். இருந்தாலும் எது தெரியாத போல தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. ஆனா இந்த ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்குங்க எப்பொழுதுமே இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டக்காரங்கள் தான் சொல்லணும். கன்னிராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டக்காரங்க. அதனால "உனக்கு என்னப்பா கன்னிராசி" அப்படிம்பாங்க. அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டமோ இல்லையோ, இவங்கள கூட வச்சிருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. அது மாரி கன்னிராசிக்காரங்கள் எப்பொழுதுமே தங்களோட வேலையிலும், தங்களோட நிலைப்பாட்டிலும் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. கவனமுடன் செயல்படுவாங்க. அந்த கவனமுடன் செயல்படுவதனால இவங்களுக்கு இந்த கண்டச்சனி பெருசா பாதிப்பு குடுக்காதுங்க. அதே மாரி உங்களோட வாகனம் இதில் போம்போது மட்டும் நான் சொன்னதை கடைபிடிச்சீங்கன்னா, அதாவது நீங்க சொந்த வாகனத்தில போவதோ, பெரிய தூரமெல்லாம் போம்போது ஒரு வாடகை வாடகை கார்ல ஒரு ஒப்பந்தம் போட்டு நீங்க போனீங்கன்னா, அது நல்லதுங்க. அதே மாரி ஒரு நீங்க இந்த காலகட்டத்தில ஒரு நண்பரோட சேர்ந்து கூட்டா எதுவுமே செய்ய வேண்டாங்க. பார்ட்னர்ஷிப் அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. கணவன் மனைவிக்குள்ள அதாவது பெண்ணா இருந்தா கணவன்கிட்டயும், ஆணா இருந்தா மனைவிகிட்டயும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும், உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தையும் குடுக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுவும் சந்திரன்.